செய்திகள் தொடர்கின்றன. தனியார் தொலைக்காட்சிகளில் புதிய திரைப்பட பாடல்கள், ட்ரெய்லர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப அனுமதி பெறாமல் ஒளிபரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் எஸ். சந்திரசேகர், தனியார் தொலைக்காட்சி உரிமையாளர்கள் சங்கம் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் கடந்த 30/9/2011 தேதியுடன் முடிவடைந்து விட்டது என்று தெரிவித்தார். புதிய திரைப்பட பாடல்கள், ட்ரெய்லர், படத்தொகுப்பு ஆகியவற்றை தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப வேண்டுமானால் இனிமேல் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினரும் கேபிள் சேனல்களும் தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர் சங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்றும், அனுமதி பெறாமல் ஒளிபரப்பினால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஸ். சந்திரசேகர் அப்போது கூறினார். அனுமதி இல்லாமல் அது ஒளிபரப்புவது சட்டப்படி குற்றம். ஆகவே நான் எல்லா தனியார் தொலைக்காட்சி சேனல்லையும் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம், இந்த நாளிலிருந்து அப்படி யாராவது ஒளிபரப்பினால் அவர்கள் மீது கடுமையான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சேலம் மாநகர மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் AR இளங்கோவனை ஆதரித்து நடந்த 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன பிரச்சார பேரணியை மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் தொடங்கி வைத்தார். சேலம் மாநகர மேயர் வேட்பாளராக தேமுதிக சார்பில் AR இளங்கோவன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளருக்கு ஆதரவாக நடந்த 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களின் இருசக்கர வாகன பேரணியை LK சுதீஷ் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய LK சுதீஷ், சேலம் மாநகரத்தை முதன்மையான மாநகரமாக மாற்றவும், மக்களுக்கு தடையில்லா குடிநீர் கிடைக்கவும் முரசு சின்னத்தில் வாக்களித்து மேயராக இளங்கோவனை வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு பாமக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் காணாமல் போய்விடும் என்று கூறினார். முன்னதாக வேலூர் மாவட்டம் மேல்விசாரம், ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜாபேட்டை ஆகிய பகுதிகளில் நகரமன்ற தலைவர் பதவிக்கும் வார்டு உறுப்பினர் பதவிக்கும் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து LK சுதீஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக அதிமுகவுக்கு தேர்தல் பணி செய்ய ஆளே இல்லை என்று கூறிய LK சுதீஷ், கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியில் அமர தேமுதிக தொண்டர்கள் அயராது உழைத்ததுதான் காரணம் என்று தெரிவித்தார். அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளும் லஞ்சம் வாங்கும் கட்சி என்றும், ஆனால் தேமுதிக லஞ்சத்திற்கு எதிரான கட்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். கண்டிப்பாக ஆம்பூர்ல வெற்றி பெறுவோம். இந்த மேல்விசாரம் பொறுத்த வரைக்கும் இருக்கிற 15 வார்டுல நம்முடைய அன்பு சகோதரர் போட்டிடுறாங்க. உங்களுடைய சின்னமான நகாரா சின்னத்துக்கு வாக்கு அளிக்கப்பட்டு கேட்டு. உள்ளாட்சி தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் தொடர்ந்து 5 நாட்கள் மதுபான கடை மூடப்பட்டதால் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாட்டில் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மதுபான கடைகள் தொடர்ந்து இன்று மாலை முதல் 5 நாட்களுக்கு மூடப்படுகிறது. அதன் பின்னர் வாக்கு எண்ணிக்கை தினத்தன்றும் மதுபான கடை அடைக்கப்பட உள்ளது. இதனால் மதுபான பிரியர்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதுபான கடைகளில் சரக்குகளை வாங்கி ஸ்டாக் வைத்துக் கொண்டனர். சினிமா தியேட்டர்களில் புதுப்படங்களுக்கு டிக்கெட் வாங்குவதற்கு குவியும் கூட்டம் போல மதுபான கடைகளில் கூட்டம் அலைமோதியது. அவ்வாறு கூட்ட நெரிசலில் முட்டி மோதி மதுபானங்களை வாங்கிவிட்டு வெளியே வந்தவர்கள் ஏதோ போட்டியில் வெற்றி பெற்றது போல் மகிழ்ச்சியில் திளைத்தனர். தொடர்ந்து 5 நாட்கள் தமிழ்நாட்டில் மதுபான கடை மூடப்படுவது இதுவே முதன்முறையாகும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில மதுபான கடை ஊழியர்கள் சரக்குகளை மொத்தமாக வாங்கி வைத்துக் கொண்டு இரட்டிப்பு விலைக்கு விற்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் தேமுதிகவினர் உள்ளாட்சி தேர்தலின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகள் சேகரித்தனர். சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று தேமுதிக மேயர் வேட்பாளர் வேல்முருகனுக்கு ஆதரவாக கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் வி.என். ராஜன் டி நகர் பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்தார். 141வது வார்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வீரராகவனை ஆதரித்தும் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 136வது வார்டு தேமுதிக வேட்பாளர் மலர்மன்னன் சென்னை வடக்கு உஸ்மான் சாலை, மசில்லா சாலை ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று தீவிரமாக வாக்குகள் சேகரித்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஒன்றியத்தில் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் குணசேகரன் வீடு வீடாக சென்று இறுதிக்கட்ட வாக்குகள் சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் தெள்ளார் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ராமதுரை குனக்கம்பட்டி, சீமாபுதூர் ஆகிய கிராமங்களில் தீவிர ஓட்டு வேட்டை நடத்தினார். விருதுநகர் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து தேமுதிக எம்எல்ஏ மாஃபா பாண்டியராஜன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். புகழ்பெற்ற ஊட்டி மலை ரயிலின் 103வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கேக் வெட்டி கொண்டாடினார்கள். தமிழ்நாட்டின் சுற்றுலா ரயிலான ஊட்டி மலை ரயில் 1908ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரை முதலில் சேவையை தொடங்கியது. அதன்படி இன்று 103வது ஆண்டு தின விழாவை ஊட்டி ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகள் கொண்டாடினார்கள். மலை ரயில் சேவை தொடங்கியது முதல் இதுநாள் வரை சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து வந்த வண்ணம் உள்ளது. இருப்பினும் இந்த ரயில் அடிக்கடி பழுதாகி பாதி வழியில் நின்று பயணிகள் அவதிப்படுவதும் உண்டு. இந்த ரயில் சேவை தொடர வேண்டுமெனில் நீராவி என்ஜின் மூலம் இயக்க வேண்டும் என்றும் புதிய என்ஜின் பொருத்த வேண்டும் என்றும் மலை ரயில் பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக நடந்த சர்வதேச நடன விழாவில் ரஷ்யா, பிரேசில், உக்ரைன் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு நடனமாடினர். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொருட்டு இமாச்சல பிரதேச அரசு சர்வதேச கலைஞர்களை அழைத்து சிம்லாவில் நடன விழா நடத்தி வருகிறது. இந்த விழாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் நடன நிகழ்ச்சியை ரசித்து பார்ப்பது வழக்கம். தற்போது நடைபெற்ற விழாவில் ரஷ்யா, உக்ரைன், உஸ்பாகிஸ்தான், கஜகஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து வந்திருந்த திறமையான நடன கலைஞர்கள் அவரவர் நாட்டின் பாரம்பரிய நடனமாடி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது மணல் ஓவிய கலைஞர். கண்ணாடி மீது கொட்டி வைக்கப்பட்ட மணலில் தன் கைவண்ணம் காட்டுகிறார். கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்று பாடினார் ஒரு கவிஞன். தன் கைவண்ணத்தால் இந்த இளம் பெண் கைகளையே தூரிகையாக்கி மணல் ஓவியம் வரைகிறார். குத்து மதிப்பாக அவர் தூக்கி எறியும் மணல் குவிப்பில் புதிய புதிய ஓவியங்கள் பூக்கின்றன. தன்னார்வமும் ஈடுபாடுமே ஒரு ஓவியனை உருவாக்குகிறது. பரிசும் பாராட்டும் அவனை மேம்படுத்துகிறது. நியூயார்க்கில் ஏலத்திற்கு வரும் மஞ்சள் நிற வைரக்கல் 4 கோடி ரூபாய்க்கு விற்பனையாக வாய்ப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.